திருவள்ளூரில் காதல் திருமணம் விவகாரத்தில் சிறுவன் கடத்தல் வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை பாதிக்கப்பட்ட சிறுவன் அடையாளம் காணும் வகையில் சிறை வளாகத்திற்குள் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு அடுத்த கிளாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷ் தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி காதல் திருமணம் செய்து கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனுஷ் தம்பியான சிறுவன் இந்திராஸ்வீத் கடந்த ஜூன் 7ஆம் தேதி மர்ம கும்பலால் ஏடிஜிபி ஜெயராம் காரில் கடத்தப்பட்டு பின்னர் அது விடுவிக்கப்பட்டார். இந்த கடத்தல் வழக்கில் 7 பேர் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமிடம் சிபிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளில் பாதிக்கப்பட்ட சிறுவன் அடையாளம் காட்டும் வகையில் இன்று அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. கடத்தப்பட்ட சிறுவன் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அம்பத்தூர் விரிவு நீதிமன்ற நடுவர் மகாசக்தி முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் விஜயஸ்ரீ தந்தை வனராஜ் விருப்பு ஓய்வு பெற்ற காவலர் மகேஸ்வரி, கணேசன், மணிகண்டன், சரத்குமார், ஸ்வீட்குமார், டேவிட் ஆகிய 7 பேர் சிறையில் இருந்த மற்ற கைதிகள் என 20க்கும் மேற்பட்ட கைதிகளை கொண்டு இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அணிவகுப்பு நடத்துவதற்கான பிரத்யேகமாக நிறுவக்கப்பட்டுள்ள அறையில் கருப்பு கண்ணாடி போடப்பட்ட அறைக்குள் நீதிபதி முன்னிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவன் அமர்ந்தப்பட்டு அறையில் வெளியே கைதிகள் ஒவ்வொருவராக அணிவகுப்பு செய்யப்பட்டனர். சுமார் 3 மணி நேரம் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டது. சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதைத் தொடர்ந்து அடையாள அணிவகுப்பு தொடர்பான இந்த அறிக்கை வழக்கு நடைபெற்று வரும் நீதிமன்றத்தில் சம்மதிக்கப்படும் எனவும் சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.